friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் ரவா கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி, delicious and instant ஆன ஒரு ஸ்நாக் ரெசிபி. அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் 1 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கோங்க. இதை ஒரு நிமிஷம் போல நல்லா மீடியம் ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷத்தில் ரவா நல்லா ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் நல்லா கம்ப்ளீட்டாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பால் பாதி குறைஞ்சாச்சு. இன்னொரு 2 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் கம்ப்ளீட்டாக அப்சர்வ் ஆயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சுகர் லைட்டாக மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ நமக்கு ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. ஸோ கடைசியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா லைட்டாக உங்கள் கையை வச்சு இதை நீட் பண்ணிக்கோங்க. இதில் சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இதை ஒரு தின் ஷீட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு சென்டரில் 2 ரெய்சன்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபில்லிங் நீங்கள் வச்சுக்கலாம். மில்க் ஸ்வீட் இல்லாட்டி கோகனட் ஃபில்லிங் இந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அகெயின் இது ஒரு ஓவல் ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொழுக்கட்டை ஷேப் மாதிரி பிடிச்சிருங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான இன்ஸ்டன்ட் ரவா கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் உடனே சாப்பிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்ஸ்டன்ட் ரவா கொழுக்கட்டை ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.